என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். அனைவருக்கும் ஜேபி வணக்கம். ஒரு மனிதன் பிறந்தது எஸ்சி சமூகத்தில். ஆனால் மதம் மாறினால் அவனுடைய அந்தஸ்து முழுவதும் போய்விடுமா? அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். 2021 ஆந்திரா மாநிலத்தில் சிந்தாட ஆனந்த் என்பவர் மீது ஒரு பிரச்சனை ஒன்று கொண்டு வர. அது என்ன பிரச்சனைனா, அவர் எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர். அவர் கிறிஸ்டினா மதம் மாறிட்டார். கிறிஸ்டினா மதம் மாறினோடனையும் அந்த இடத்துல இருக்கிறவங்க அவர் மீது தாக்குதல் நடத்தி சாதி பெயரை சொல்லி அவமதித்து அவரை மிரட்டியதா அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அது சம்பந்தமாக அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் வழக்கும் கொடுத்துருக்கிறாரு. சரியான நடவடிக்கை எடுக்கலைனாலையும் அவர் அங்கே இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். இப்போ அந்த வழக்கு என்னன்னா, உயர்நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு சொல்லும் போது இந்த சிந்தாட ஆனந்த் என்பவர் கிறிஸ்டினா மதம் மாறுறதுனால எஸ்சி பட்டியலிருந்து அவர் அதுக்கான உரிமை, அதற்கான தகுதி எல்லாமே இழந்துறாரு. அதனால எஸ்சி அந்தஸ்து என்பது அவருக்கு இல்லை. அதனால அவர் சொன்ன மாதிரி இதை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது எந்த ஒரு அவர் கொடுத்த எதிராளி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது வழக்கம் தொடுக்க முடியாது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சிட்டு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க. சரி, அங்கே இருக்கிற ஆந்திராவில் உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறாங்க சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, உச்சநீதிமன்றத்தில் போய்ட்டு இந்த கேஸை பதிவு பண்ணுறாரு. இப்போ அந்த உச்சநீதிமன்றம் தான் மார்ச் மாதம் 24 2026 இந்த கேஸ் பற்றி ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. தீர்ப்பு கேஸ் தள்ளுபடி பண்ணுறாங்க. என்ன சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்டினா, அதாவது இவர் எஸ்சியா இருந்தாலும் இவர் கிறிஸ்டினா மதம் மாறிட்டாரு. இந்து, சீக்கியம், பௌத்தம் இவங்கெல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்தாலும் அவங்க எஸ்சின்னு கருதப்படுவாங்க. ஆனால் இவர் கிறிஸ்டினா மதம் மாறுறதுனால இவர் எஸ்சி பட்டியலில் வரமாட்டார். அதனால இவர் சொல்கிற அந்த சாராம்சத்தில் இவருடைய எதிராளியை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும், இவருக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டுக்கிறாரு. அதனால அந்த அடிப்படையில் இவர் கிறிஸ்டினா மாறுறதுனால இவருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இவர் சொன்ன எதிராளி மேலே வழக்கு தொடுக்க முடியாது. இவர் எஸ்சின்றதுக்காக ஒரு பாதுகாப்பு தர முடியாது. ஏன்னா இவர் எஸ்சி இல்லை, இவர் கிறிஸ்துவராக மாறுறதுனால இவர் எஸ்சின்ற தகுதி அடிப்படையை இழந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து அந்த கேஸை தள்ளுபடி பண்ண. முன்னுதாரணமாக எடுத்துக்கின்னு அந்த தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமை தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு புகார் மனு அளிக்கிறார். என்னன்னா, எஸ்சியில் இருக்கிறவங்க கிறிஸ்டினாவோ இல்லை முஸ்லிமோ மதம் மாறி இருந்தால் அவங்க எஸ்சி தகுதி அவங்க எஸ்சின்ற தகுதி இழந்துடுறாங்க. அதனால தனித்தொகுதியில் இப்படிப்பட்ட ஆள் போட்டியிட்டா அவங்கள தகுதிக்கு செய்யணும், போட்டியிட விடக்கூடாது சட்டமன்ற தொகுதியில் அப்படின்னால அதை நீங்கள் கண்காணிக்கணும். கண்காணித்து சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எதனாலனா, அரசியலமைப்பு சட்டத்தில் 1950 அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுறதுல இந்து அப்படின்னா பௌத்தம், சீக்கிய மதத்தில் இருக்கு மட்டும்தான் எஸ்சி பட்டியலில் வருவாங்க. மற்றவங்கலாம் கிறிஸ்டினா மதம் மாறினா எஸ்சி பட்டியலில் வர மாட்டாங்க. அதனால அவங்க தனித்தொகுதியில் போட்டியிடுறதுக்கு தகுதியற்றவங்க. நீங்கள் அதை கண்காணித்து அந்த தகுதியை அவங்க போட்டியிடுறதுக்கு நீங்கள் தடுக்கிற வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாரு. அந்த மனு எஸ்சி பட்டியலில் கிறிஸ்டினா மாறவங்களுக்கு தனித்தொகுதியில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை. அதனால அதை என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும், செக் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து அவங்களுக்கு
இதுக்கான உத்தரவு வந்திருக்கு. இந்த உத்தரவு அடிப்படையில் என்னன்னா, இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எதனாலன்னா, இந்த இந்துவால பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், தீண்டாமை, வன்கொடுமைகள் எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஏன்னா மனுஷனாக மதிக்காத ஒரு இந்து மதத்தில், அப்படிப்பட்ட இந்து மதத்தில் நான் தெரியாமல் பிறந்துட்டேன், ஆனால் சாகும்போது இந்து மதத்தில் சாக மாட்டேன் அப்படின்னு தான் ஒரு பௌத்தத்தை தழுவினார். சரி, இங்கே என்ன செஞ்சோன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா மாறினாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மாறினாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சில மத அடிப்படையில் அவங்க பிடிச்ச மதத்தில் மாறிக்கினாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதில் சொல்லப்பட்டது போல ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் கிறிஸ்டினா மாறினார்னா அவர் அந்த எஸ்சின்ற அடிப்படையிலேருந்து அவர் அந்த தகுதி கிடையாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சரி, ஓகே, அதை ஏற்றுக்கிறோம். இப்போ இது இந்த தேர்தல் ஆணையம் சொல்லப்படுது, தேர்தலில் போட்டியிடுறவங்க மட்டும்தான் அது பாதிக்கணுமானா இல்லை. மத்திய அரசாங்கத்தில், மாநில அரசாங்கத்தில் பணியில் இருக்கிறவங்களையும் சேர்ந்து பாதிக்கும். என்னன்னா, இந்த பட்டியலின அடிப்படையை வச்சு தான் எஸ்சின்ற அடிப்படையில் வேலைக்கு சேர்ந்துருக்கலாம், ப்ரொமோஷன் பெற்றிருக்கலாம். இப்போ என்னன்னா, இதெல்லாம் இவங்களுக்கு பாதிக்கும். வருங்காலத்தில் இப்போ இந்த பிரச்சனை நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு தேர்தல்ன்றதுனால மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இந்த பிரச்சனையில் அந்த அளவுக்கு மும்முரம் காட்டல. ஆனால் தேர்தலாம் முடிஞ்சனே, மொத்தம் 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. அந்த 5 மாநிலத்தில் தேர்தல் முடிஞ்சனே இதுக்கான மும்முரத்தை அவங்க காட்டும் போது இந்த கவர்மெண்ட் வேலை செய்கிற எஸ்சியிலேருந்து கிறிஸ்டினா மாணவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறாங்க. அதே போல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் பாதிக்கப்பட போகிறாங்க. 60% பேர் எஸ்சி மக்கள் கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 30% 40%லேருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருப்பாங்க, இல்லை மற்ற மதத்துக்கு மாறி இருப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு சில மாநிலங்கள் எடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் வருங்காலத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது இந்துவாக இருந்தும் கிறிஸ்துவராக மாறிய எஸ்சி மக்கள், அந்த எஸ்சி மக்கள் அடிப்படையில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது நம்ம இன்னைக்கு 18% சலுகை எஸ்சி மக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 18% சலுகை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அந்த சாதி வாரி கணக்கெடுப்பில் இந்த பிரச்சனை மேலோங்கி நிற்கும். எதனாலனா, கண்டிப்பாக இந்த 50% 60% மாறினாங்க, அது குறைச்சி காட்டும். சாதி வாரி கணக்கெடுப்பு வரும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி பட்டியலிருந்து கிறிஸ்டினாக மாறுறதுனால அவங்க பிசியாக மாறிடுறாங்க. அப்போ சாதி வாரி கணக்கெடுப்பது இவங்கெல்லாம் பிசியுடைய கணக்கில் போயிடுவாங்க. எஸ்சியுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். அப்போ இன்னைக்கு இருக்கிற 18%லேருந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம எஸ்சி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நாங்கள் 25%க்கு மேலே ஆகிட்டோம், அதனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படை நாங்களுக்கு அதிகப்படுத்தி தரணும் நம்ம கேட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அந்த சதவீதம் நம்மளுக்கு குறைச்சி காட்டும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக 18% நம்ம இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகிற தரப்புலேருந்து இல்லை மற்றும் நம்மளுக்கு எதிராக இருக்கிற தரப்புலேருந்து இதெல்லாம் பேசப்படுற நிலைமை உண்டாகும். இதனால என்ன ஆகுனா, இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்மளுக்கு சதவீதம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பிஜேபிக்கு ஒரு வரப்பிரசாதம் மாரி. இப்போ இது போல இருக்கிறத எப்படி குறைக்கலாம், இந்த இடஒதுக்கீடை எப்படி அகற்றலாம் அப்படின்னு காத்துக்கிற அவங்களுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குது. இப்போ அவங்க 5 மாநிலத்துலையும் தேர்தல் நடக்கிறதுனால எதுவும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க. தேர்தலாம் முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் அவங்க தலையிட்டு இது என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி கண்டிப்பாக நமக்கு பாதகமான ஒரு விஷயமா தான் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றி விடைபெறுகிறேன். ஜெய்.